உயர்த்தி ஒரு ஆழ்ந்த நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. ஒரு அமைதியான அகத்துவம் எடுத்து கொடுத்ததற்காக மிக்க நன்றி அம்மா. வாய்ப்புக்கு நன்றிங்களம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்பாக உலக சமாதான நம்முடைய ஆசான் அருள் தந்தை அருளிய உலக சமாதான கவிதை தொகுப்புல ஆராய்ச்சி, உலக சமாதான ஆராய்ச்சியின் கீழ் இருக்கிற கவிதைகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் அம்மா நமக்கு மிக உயர்ந்த கருத்துக்களை ஒவ்வொரு கவிதையையும் படிச்சு அதோடைய விளக்கத்தையும் கொடுத்து அதோடு நிறைய உயர்ந்த கருத்துக்களை நமக்கு எடுத்து விளக்கிட்டு வர்றாங்க ஒவ்வொரு வாரமும். அம்மா சொல்ற மாதிரி தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம அதை குயிக்கா ரீகேப் பார்த்து அதோட விளக்கங்களையும் எந்த ஒரு சாராம்சத்தின் மீது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த என்டையர் ஃப்ரேம் ஒர்க் எப்படி நம்ம மகரிஷி கட்டமைச்சு கொடுத்துருக்காருங்கிறதையும் ஒவ்வொரு வாரமும் நமக்கு அம்மா ரொம்ப அழகா விளக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம உலக சமாதான ஆராய்ச்சியின் கீழே 13 கவிதைகள் பார்த்திருக்கோம். நேத்து 13வது கவிதையை அம்மா நமக்கு விளக்கி சொன்னாங்க. கவிதையோட தலைப்பு இயற்கைக்கு ஏற்ற வாழ்வு. அதுல ரொம்ப அழகா அதோட விளக்கத்தை கொடுத்தாங்க. மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதும் என்றும் எங்கும் எவருக்கும் வாழ்க்கையில துன்பம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் வகுக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த வகுக்கக்கூடிய திட்டம் எப்படி இருக்கணும்னா, எதை பொறுத்து இருக்கணும் அப்படின்னா, மனிதனுடைய உடல் அமைப்பும் மதி அமைப்பும் மண்ணுலக அமைப்பும். இது எல்லாத்தையும் வைத்து ஒரு திட்டம் அமைத்து அந்த திட்டம் திட்டத்தோட நோக்கம் என்னன்னா, வாழ்க்கையில் துன்பம் நீங்குவதற்காக எப்பொழுதும் எங்கும் எவருக்கும் துன்பம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக ஒரு திட்டம் அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, உடல் அறிவு சக்தி எல்லாம் பொதுவாக மனித இனம் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தேவையை தீர்க்கும் வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒவ்வொருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உடல் அமைப்புக்கு எப்படி வேறுபட்டு இருக்கிறோம், பெண்கள் எப்படி உடல் அமைப்பில் சிறப்பா இருக்கிறோம், அதே மாதிரி மதிய அமைப்பில் எப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன, இருந்தாலும் வாழ தெரியாதவர்களுக்கும் வாழ இயலாதவர்களுக்கும் இந்த உலகத்தில் இன்பமாக வாழ்வதற்காக ஒரு தேவை இருக்கிறது. அதுதான் நியதி. அதுக்காக மத்தவங்க தொண்டு நிலையங்கள் எல்லாம் அமைச்சு அவங்களுக்கும் கனிவோடு தொண்டு செய்து அவர்களையும் வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக இருக்கணும்னு மகரிஷி சொல்லியிருக்கூடிய கவிதைகள் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி மண் உலகம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல எப்படி வித்தியாசமான தட்பவெப்ப சூழ்நிலைகள் பழக்க வழக்கங்கள் இருக்குது. அவர்களுக்கும் பொதுவானதாக எல்லோரும் இன்புற்று இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொதுவான ஒரு திட்டம் எப்படி தீர்த்த வேண்டும் அப்படிங்கறத பத்தி அம்மா சொன்னாங்க. அதோட சேர்த்து எப்பயும் போல நிறைய கருத்துக்கள் ரொம்ப அழகா ஒரு சாங்கு சொல்லி அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் ரொம்ப சொல்லி அழகா பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை எப்படி இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கதை மூலமாகவும் நமக்கு விளக்கி நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்த தனி மனித வாழ்க்கைக்கான நீதிகள், அதாவது அந்த 4 தர்மங்கள், வர்ணாசிர தர்மம், அதே மாதிரி இளமை நோன்பு, இல்லற மகத்தவம், சந்நியாசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி மனித வாழ்வோட ஃபேசஸ் எப்படி லைஃப்ல இருக்கணுங்கிறதையும் அழகா சொன்னாங்க. நம்ம கலந்துரையாடலுக்கு போறதுக்கு முன்னாடி அம்மா நேத்து சொன்ன மாதிரி இன்னும் சில கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் கேள்விகளையும் அம்மாவுடன் பகிர்ந்து நம்மளோட கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு செல்லலாம்.
வாழ்க வளமுடன்மா. உங்கள் அனைவரின் சார்பாக அம்மாவை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. மலர்விழிக்கு மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளக்கி வைத்த ஆசான் அருட்தந்தை அவர்களது திருவடி மலர்களை நம் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம். இந்த இணைப்பில் இணைந்து கொண்டு நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் அறிவிலும் அனுபவத்திலும் மூத்தவர்கள் அனைவருக்கும் நம் பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்து மகிழ்கிறோம். இந்த இணைப்பை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் இளையவர்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியும் நன்றிகளும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இப்ப ரொம்ப அழகா நமக்கு மலர்விழி ஒரு முன்னுரை கொடுத்தாங்க. மிக சிறப்பா சொன்னாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இளையவர்கள் எல்லாம் உலக சமாதானத்தை எவ்வளவு அழகா உள்வாங்கி கொண்டு அந்த ஃப்ரேம் ஒர்க் அருட்தந்தை என்ன கட்டமைப்பின் மீது உலக சமாதானத்தை எழுப்பி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவங்க ரொம்ப அழகா விளக்கிட்டு வந்தது. ரொம்ப உற்சாகத்தை கொடுத்தது எனக்கு. இப்போ அவங்களே அழகா சொன்னாங்க. இந்த 13வது கவிதையில இன்னும் ஒரு சில கருத்துக்களை, ஏனென்றால் கவிதையின் தலைப்பு பாத்தீங்கன்னா 13வது கவிதை இயற்கைக்கு ஏற்ற வாழ்வு. அருட்தந்தை அழகா சொல்லுவாங்க, இயற்கையை மதித்து இயற்கையோடு ஒத்து மனிதன் வாழும் பொழுது அந்த வாழ்க்கை எப்பொழுதும் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். எங்க துன்பம் வருகிறதுன்னா, எங்கெல்லாம் நம்ம இயற்கையை விட்டு விலகுகிறோமோ அங்கதான் துன்பம் வருது. இன்னும் சொல்ல போனா பெரும்பான்மையான துன்பங்கள் செயற்கை துன்பங்களாக மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்டவையாகத்தான் இருக்கிறது. இயற்கையில் வருகின்ற இயற்கை சீற்றம் முதலிய அல்ல வெப்பதற்ப ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக நம்ம சுலபமா இந்த இயற்கையினால் வரக்கூடிய அந்த உற்பாதங்களை துன்பங்களை நம்ம மாற்றிக்கொள்ள நிறைய வசதிகளை கண்டுபிடித்து விட்டோம். ஆனா மனிதரே மனிதருக்கு செய்யும் தீங்குகளைத்தான் நம்மால இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கு. அதற்குத்தான் இந்த உலக சமாதானம் வரணும். மலர்விழி அழகா சொன்னாங்க, உலகம் முழுவதும் உள்ள மனித இனம் மகிழ்ச்சியாக எவருக்கும் என்றும் எங்கும் துன்பம் வராத வண்ணம் நாம் ஒரு திட்டம் அமைத்து கொடுக்க வேண்டும் சொல்றாங்க. அதுல இந்த மதிய அமைப்பை பார்க்கும் பொழுதுதான் நேத்து நம்ம அறிவில் ஏற்றத்தாழ்வுக்காகத்தான் அந்த வர்ணாசிரம தர்மத்தில் கொஞ்சம் ஆழமா போக வேண்டியிருந்தது. ஏன் அதுக்கு நான் அவ்வளவு நேரம் நேற்று எடுத்துக்கிட்டேன்னா, பொதுவா இந்த வர்ணாசிரம தர்மத்தை பற்றி எல்லோரும் குறைதான் சொல்றாங்க. இந்த வர்ணாசிரம தர்மத்தினால்தான், அதுவும் குறிப்பா நம்முடைய தேசத்தில் இத்தனை ஜாதிகள் வருவதற்கு இந்த வர்ணாசிரம தர்மம் தான் காரணமாயிருந்தது. உண்மை என்னன்னா, உருவாக்கியவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவின் உயர்வுலதான் உருவாக்கினாங்க. எல்லா விஷயமும் அப்படிதான். சிலை வணக்கம் கூட எப்படி வந்தது? இறைவன் அரூபமானவன், கண்ணுக்கு தெரியாத அந்த மறைபொருளை உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு மதிநுட்பம் இல்லாதவர்களுக்கு அல்லது குழந்தை பருவத்தில் இன்னும் அறிவு உயர்வதற்கு முன்பு இறைநிலையை புரிய வைப்பதற்காகத்தான் சிலை வணக்கம் வந்தது. ஆனா பின்னாடி நம்ம அதன் பெயராலேயே ஏகப்பட்ட வேறுபாடுகளை கற்பித்து கொண்ட மாதிரிதான் வர்ணாசிரம தர்மமும். ஒரு சமூகம் ஒரு ஒழுங்கமைப்போடு இயங்க வேண்டும் என்றால் ஒரு கட்டுப்பாடு அவசியம் வேணும். பாருங்க, கட்டுப்பாடு இல்லாத எந்த ஒரு சமூகமும் உயர முடியாது. எங்க குழப்பம் வந்ததுன்னா, அவர்கள் எப்படி அந்த காலத்துல பிரிச்சாங்க. இந்த வர்ணாசிரமத்தில் ஆசிரமத்தை மலர்விழி அழகா சொன்னாங்க. தனி மனித வாழ்க்கை ஒழுக்கம் 4ஆக பிரிக்கப்படுகிறது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இளமை, நோன்பு, இல்லறம், அகத்தவம், தொண்டு. இது தனி மனித வாழ்க்கையினுடைய ஒரு ஒழுங்கு. சமூகமும் இதே போல 4 பிரிவாக பெரும் பிரிவாக பிரிக்கப்பட்டு இன்றுள்ள மனிதகுலம் வாழும் வரை இந்த 4 பெரும் பிரிவுகளும் இருக்கும். உற்பத்தியாளர்கள், விநியோகஸ்தர்கள், நிர்வாகிகள், அறிவாளிகள். இந்த 4 பேரும் என்றைக்குமே ஒரு சமுதாயத்திற்கு தேவை. பாருங்க, அந்த காலத்தில் இந்த விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காரணத்தால் வழி வழியா அப்பா என்ன செய்தாரோ அதே தொழிலை
பையன் செய்யற மாதிரி இருந்ததுனால அது ஒரு ஜாதி அமைப்பிற்கு வழிவகுத்து விட்டது. ஆனா இன்றைக்கு எல்லோரும் எல்லா தொழிலையும் செய்ய தொடங்கி விட்டோம். அதனால இப்ப அது பொருளற்றதாக போகிறது பாருங்க. இந்த பிராட் கிளாசிபிகேஷன், இந்த உற்பத்தியாளர், விநியோகஸ்தர், நிர்வாகி, அறிவாளி, அது அப்படியேதான் இருக்கு. எந்த சமூகத்திலும் அறிவாளிகள் தான் அந்த சமூகத்தை வழிநடத்தும் பொறுப்பை மேற்கொண்டிருப்பவர்கள். எந்த ஒரு சமூகத்தில் இந்த அறிவாளிகள் கூட்டம் சுயநலமும் பேராசையும் பிடித்தவர்களாக மாறுகிறார்களோ அந்த சமூகம் வீழ்ச்சியை அடைந்தே தீரும். இதை யாராலும் என்றும் எங்கும் தடுக்க முடியாது. நம்முடைய துரதிருஷ்டத்துக்கெல்லாம் இப்ப என்ன காரணம்? பாரதி மாதிரி ரொம்ப அழகா பாரதி சொல்றான், படிக்காதவன் தப்பு பண்ணினா தப்பே இல்லை, ஏன்னா அவன் அறிவு நிலை அவ்வளவுதான். படிச்சவன் தப்பு பண்ணினா அவன் போவான் ஐயோன்னு போவான்னு எழுதுறார். அவருடைய கட்டுரை ஒன்றில் உரைநடையில இதே வார்த்தையை சொல்றார். அவன் போவான் ஐயோன்னு போவான். ஏன் ஒண்ணுமில்லாம போவான் அவன் அப்படின்னா, அவன் வழி வழியாக தொடர்ந்து பல சமூகத்தையும் தரம் தாழ்த்தி விடுகிறான், பல தலைமுறைகளை. அதனாலதான் அறிவாளி தவறு செய்வதை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இன்னும் அவன் என்ன பண்ணிடுறான், தன் அறிவின் நுட்பத்தை பயன்படுத்தி அந்த தீமை தொடர்ந்து பல தலைமுறைகளை பாதிக்கும் வண்ணம் செய்து விடுகிறான். அதனாலதான் அறிவாளி தவறு செய்வதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப இந்த கவிதையில அருட்தந்தை ரொம்ப அழகா சொன்னாங்க, நாம் என்ன செய்யணும், வகுக்கின்ற ஒரு திட்டம் பொதுவாக மனித இனம் முழுமையும் உடல் அறிவு சக்தி எல்லாம் ஒன்று சேர்த்து, அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார் பாருங்க, மனித இன வாழ்க்கை என்பது ஈதல் இசைபட வாழ்தல், அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குங்கிறார். சோ மனிதர்கள் எப்படி வாழ வேண்டியவர்கள் என்றால், ஒருவரோடு ஒருவர் நாம் ஒத்தும் உதவியும் வாழ வேண்டியவர்கள். எப்படியோ இன்னைக்கு நம்ம ஹைலி காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒருவரை ஒருவர் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். There is no need for competition or comparison. All we need in today's environment is cooperation. கொஞ்சம் இங்கதான் நம்ம பேசிக்கிட்டோம் பாருங்க, கோஆபரேஷன் தான் தேவை. ஒருவரோடு ஒருவர் ஒத்து உதவி மகிழ்ச்சியாக வாழ்வதை விட்டுட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், போட்டி போடுறோம். நான் தான் எப்பவும் இந்த போட்டியில முன்னாடி இருக்கணும்னு நினைக்கிறோம், அல்லது ஒருவரோடு ஒருவர் ஒப்பிடுகிறோம். நம்ம குழந்தைங்களை கூட பாரு, பக்கத்து வீட்டு குழந்தை எப்பவும் ஃபர்ஸ்ட் மார்க், அவன் அது மட்டுமா எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலையும் கலந்துக்கிறான், அவன் தான் ஸ்போர்ட்ஸ் போறான், டான்ஸ், எல்லாம் மியூசிக், இப்படி எல்லாத்தையும் நம்ம குழந்தைங்க மேல திணிக்க ஆரம்பித்து விட்டோம். ஒருவரை ஒருவர் ஒப்பிட ஆரம்பித்து விட்டோம். இது ரெண்டுமே தேவையில்லை பாருங்க. நமக்கு இன்றைய வாழ்க்கைக்கு மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையெல்லாம் கோஆபரேஷன் தான். நெய்தர் காம்படிஷன் நார் கம்பேரிசன். இந்த கோஆபரேஷன் என்கின்ற வாழ்க்கை முறை வரும் பொழுதுதான் மனித சமூகம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இந்த தருணத்துல நான் நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேலம் காசக்காரனூர் அறக்கட்டளையினுடைய சீஃப் அட்வைசர், தலைமை ஆலோசகர் உயர் திரு துரைசாமி ஐயா ஒரு கருத்தை அழகாக நினைவூட்டினார்கள். நேத்து நம்ம பேசியதற்கு பொருத்தமான கருத்து, அதை ஒன்றை மட்டும் நான் சொல்லி நிறைவு பண்றேன். அவர் என்ன அழகா சொன்னார்னா, நீங்க உடல் அமைப்பு மதியமைப்பினுடைய ஏற்றத்தாழ்வு இருக்கு, இந்த ஏற்றத்தாழ்வுகளை நாம் பெரிதுபடுத்தாமல் அவர்களையும் அரவணைத்து ஒரு சமூகமாக வழிநடத்தி செல்ல வேண்டிய மாபெரும் பொறுப்பு இருக்குன்னு சொன்னீங்க. அதிலும் பரித்துண்ணல் என்ற விலங்கின பதிவின் காரணமாகத்தான் மனிதர்கள் இவ்வளவு தூரம் துன்பப்படுறோம். இப்ப அந்த பரித்துண்ணல் போகணும்னா என்ன வழி? மனவளக்கலை ஒன்றுதான் வழி. அந்த ஒரு கவிதையும் அவர் சொன்னார், அதை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். ஒரு அற்புதமான கவிதை. அருட்தந்தை சொல்றாங்க, மனித உயர் பிறவி அதன் மதிப்புணர வேண்டும். இந்த உயர்ந்த மனித பிறவியின் மதிப்பை நாம் உணராததால் தான் என்னமோ பிறந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், ஒரு நாளைக்கு செத்து போறோம். வேடிக்கையா சொல்லுவாங்க, வெந்ததை தின்று விதி வந்தால் மாள்வதுன்னு. அதுக்காக பிறக்கல பாருங்க மனிதர்கள். பாரதி கூட அழகா சொல்லுவான், தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. அப்ப மனிதர்கள்லாம் எப்படி வாழணுமா? இந்த உலகம் முழுவதும் பயன்படும் வண்ணம் நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கணும். அடுத்தது அழகா கேட்பாங்க, தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏன் என உணர்ந்தோம். நான் யாருங்கிற கேள்வி எப்ப வருது? வெறும் சாப்பிட்டு தூங்குற அன்னமய கோஷத்தில் வாழ்க்கை நடத்தும் வரை நான் யார் என்கின்ற சிந்தனையே வராது. நான் ஒண்ணு ஆடு மாடு மாதிரி விலங்கினத்தை சார்ந்தவன் அல்ல. சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்வது என்று வாழ்ந்து முடிவதற்கு நான் மனிதன். மனிதன்னா என்ன பண்ணணும்? இந்த உயர் பிறவியினுடைய நோக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பிறவியின் மதிப்பை உணர வேண்டும். அப்ப என்ன இந்த பிறவியின் மதிப்பு? மனம், உயிர், மெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனிட ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். எப்ப நாம் மனிதர் என்ற அந்தஸ்தை பெறுகிறோம்? இந்த மனம், உயிர், மெய் மூன்று மறைபொருட்களை உணரணும். அப்படி உணரும் பொழுதுதான் மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்து உறைந்து மனிதன் அவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவள கலை இதனை பரப்பி நலம் காண்போம். அருட்தந்தை சொல்றாங்க. அப்போ இந்த மனவளக்கலையினுடைய ஒரு மிக மிக உயர்ந்த ஒரு பண்பு என்னன்னா, மனிதர்களை உயர் மனிதர்களாக வாழச் செய்யும். நம் பெரியவர்கள் அத்தனை பேரும் நம்ம அம்மா அப்பாவுக்கு மிக மிக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவர்களுடைய புண்ணிய பதிவின் விளைவாகத்தான் மனவளக்கலை பயிலும் வாய்ப்பு நம் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் நம் பெற்றோருக்கும் வழி வழியாக நம் முன்னோர்களுக்கும் நாம் நன்றி சொல்வோம். இந்த அற்புதமான உலக சமாதான சிந்தனையில் கலந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளான நீங்கள் ஒவ்வொருவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக்க நன்றிமா. அம்மா சொல்லும் போது எனக்கு மகரிஷியோட இந்த கவிதை தான் ஞாபகம் வந்தது. அம்மா சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நமக்கு மனித குலத்துக்கு தேவையான கருத்துக்களும் எல்லாமே வந்திருக்கு வேத காலத்துல இருந்து. ஆனா காலம் மாற மாற வந்து அதுக்கு அதோட வந்து அடிப்படை பயன்கள் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாரு இல்லையா? மகரிஷி கூட எந்தெந்த காலத்தோ இடம், காலம், தேவை இவை ஒப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திலோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்மா சொன்ன மாதிரி அப்ப அது கரெக்டா இருந்தது. ஆனா அதே செயல் இன்னைக்கு இந்த சூழ்நிலைக்கு வந்து ஒத்து வரல, இல்ல அதனால துன்பங்கள் விளையுதுன்னா நம்ம வந்து விழிப்போட இருந்து அந்த செயல்கள்ல இருந்து விடுதலை அடைஞ்சு நம்மளோட சீர்திருத்தம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுலாம் ஒவ்வொரு கவிதைகளிலையும் நமக்கு வந்து மகரிஷி வலியுறுத்திட்டே வர்றாரு. ரொம்ப நன்றிங்கம்மா. கண்டிப்பா மிக உயர்ந்த கருத்துக்கள். உலக சமாதான கவிதை தொகுப்பு ஆராய்ச்சி அது இது வரைக்கும் பார்த்த கருத்துக்கள்ல வந்து உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய கருத்துக்கள் இல்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து கைகளை உயர்த்தியோ இல்ல அன்மியூட் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. சிவகாமி அம்மா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். அவங்க ஹஸ்பண்ட் துரைசாமி பேசுறேங்கம்மா. ரொம்ப அற்புதம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. 2 நாளா அருட்செல்வி அற்புதமா கூட்டிட்டு போனாங்க. சுகிசிவம் வந்து சொல்லும் போது சொல்லுவாரு, சாமிஜியும் சொல்லியிருக்காரு, மனம்ங்கிறதுல 2 கவிதையில மனமது இயற்கையின் மாபெரும் நிதியெல்லாம் மனமதை உயர்த்திட மட்டில்லா இன்பமே, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனதில் உலையெல்லாம் மற்றெங்கே தேடுவீர்னு.
அதே மாதிரி மனிதனும் தெய்வமாகலான்னு சுகிசிவம் பேசும்போது அவருடைய சொற்பொழிவு கேட்டிருக்கேன். மனிதன் விலங்காக வாழலாம், மனிதனாக வாழலாம், தெய்வமாக வாழலாம். முந்தி விலங்கின பதிவிலிருந்து நம்மளை மாத்திக்கிறதுக்கு தான் நம்ம சாமிஜி அழகா நம்மளை கொடுத்துட்டாரு. அதை அவரு ஒப்பிட்டு சொல்லுவாரு. அந்த புத்தகத்துல கடைசி அத்தியாயத்துல நம்ம சாமிஜியை பத்தியும் எழுதியிருக்கிறார். அப்ப நாம எல்லாருமே தெய்வ குணத்தோட அன்பும் கருணையுமா வாழ்றதுக்காக தான் இந்த மனவளக்கலை. இதுல என்னுடைய ரிக்வஸ்ட், நானும் செய்ய வேண்டிய கடமைகள் என்னன்னா, நம்மள நாம திருத்திக்கிட்டு யாருகிட்டையும் இல்லாம விட்டு கொடுத்தால் சகிப்புத்தன்மை தியாகத்தை வளர்த்திக்கிட்டு வாழ்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அதே மாதிரி சுகீசன் சொன்னதுல அந்த மகாபாரதத்துல இருந்து சொல்லுவாங்க. அதுல இவங்க ராமர் உடைய அம்மா மனித பிறவி. நீ பரதன் நாடாளட்டும், நீ விட்டு கொடுத்துன்னு சொன்னவங்க ராமாயணத்துல, ராமாயணத்துல. அந்த மாதிரி இவங்களுடைய பரதனுடைய அம்மா மனித பிறவி, தம் பையன் நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்க. கைகை விலங்கின பதிவு, அவன் கெட்டாலும் சரி என் பையன் நல்லா இருக்கணும்னு நினைச்சது. சோ நாம எல்லாருமே தெய்வ பிறவியோட வாழணும். அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். நாம ஃபாலோ பண்ணுவோம், சாமிஜி தத்துவத்தை கடைபிடிப்போமாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் சொல்வேன். இவ்வளோ ஒரு அனுபவம் வாய்ந்த உங்களோட கருத்துக்கள்லாம் கேட்கறதுக்கு. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நீங்க சொன்னதுதான் நானும் சொல்ல நினைச்சேன். ஏன்னா எப்பொழுதுமே உலகத்துல விலை மதிக்க முடியாதது அனுபவம் தான். ஒரு அழகான கவிதை கூட கவியரசர் கண்ணதாசன் சொல்லியிருப்பாரு. இறைவன் கிட்ட அவர் கேட்கிற மாதிரி, பிறப்பினில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். பிறப்புன்னா என்னன்னு கேட்டா உடனே கடவுள் சொல்லிட்டாரு, நீ பிறந்து பாரு அப்படின்னு. ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டே வருவார். இறப்பினில் வருவது யாதென கேட்டேன், இறந்து பார் அப்படின்னு சொல்லுவார். இப்படி எல்லாம் சொன்ன மனையால் சுகம்வது யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். அப்ப கடைசியில சலிச்சு போய் கேட்பாரு, எல்லாத்தையும் நானே தான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும்னா இறைவா நீ இருக்கிறது எதற்காக? அப்ப அவர் அந்த கவிதையை அழகா முடிப்பாரு. இறைவன் சற்றே என் அருகே குனிந்து சொன்னான், அந்த அனுபவமே நான் தான் என்று. அப்ப பெரியவர்களோட அனுபவம் என்பது விலை மதிக்க முடியாதது. அந்த வகையில நீங்க சொன்ன மாதிரி ஐயா அழகா ஒரு உதாரணம் சொன்னாங்க. ராமாயணத்துல இருந்து 3 பண்புகளும், மனித பண்புகள், தெய்வ பண்பு, விலங்கின பண்பு. இதுல ராமாயணத்துல ஒரு அழகா சொன்னார். ராமனுடைய அம்மா கோசலை விடிந்தால் மகனுக்கு பட்டாபிஷேகம், ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மகன் என்ன சொல்றான், எனக்கு அல்லம்மா பட்டாபிஷேகம், பரதனுக்கு தான். இது கேட்ட பிறகும் கூட கோசலை ஒன்னும் பெருசா சொல்லல. ஒரு வரி மட்டும் சொல்றாங்க, முறைமை என்று ஒன்று உலது. இந்த ரகுகுல வம்சத்துலப்பா ஒரு முறை ஒண்ணு இருக்கு. என்ன முறை அது? மூத்தவன் தான் அரசாளனும். மற்றபடி பரதன் அரசாள்வதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவன் உன்னை விட நல்லவன். அதனால அவர்கள் மனித பிறவி. பாருங்க, இந்த காலத்துல இப்படி சொன்னாலே நம்ம தெய்வ பிறவின்னு கொண்டாடுவோம் அவங்கள. ஆனால் அவங்களை கூட மனித பிறவின்னு தான் சொல்றாங்க. ஆனா கைகேயி ஏன் விலங்கின பதிவுக்கு அடையாளமாக காட்டுகிறார்கள்னா, முறைப்படி வர வேண்டியது ராமனுக்கு அந்த ராஜ்யம், அதை தட்டி பறித்து தன் மகன் பரதனுக்குன்னு கொண்டு போறதுனால இது பறித்துண்ணல் விலங்கின பதிவிற்கு அடையாளமாக கைகேயி காட்டப்படுகிறார். ஆனா இந்த இன்னொரு கேரக்டர் இருக்காங்க பாருங்க, லக்ஷ்மணனோட அம்மா சுமித்ரை. அவங்க என்ன சொல்றாங்க லக்ஷ்மணன் கிட்ட, நீ ராமனோட காட்டுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டப்பா, ஆனா எப்படி போகணும் அந்த ஆட்டிடியூட், அத பேசுறாங்க பாருங்க. தம்பி எனும் படிக்கு அல்ல, அடியாள் வேலைக்காரனா போ, ராமனுக்கு ஒண்ணு வரக்கூடாது நீ உயிரோடு இருக்கும் வரை. ஏதாவது ஆபத்துனா முன்னம் நீ முடி அப்படிங்கிறான். நீ முதல்ல செத்து போயிரு, அவனை பாதுகாத்துடு. அப்ப எப்படி போகணும்? நீ வேலைக்காரன் மாதிரி போகணும். ஒரு அண்ணனுக்கு தம்பியாக அப்படி ஒரு உரிமையில போய் நின்றாதடா. அவன் தூங்கினால் நீ விழித்துக் கொண்டு காவல் காக்க வேண்டும். அதனாலதான் அந்த சுமித்ரையை தெய்வ பெண்ணாக நாம் கொண்டாடுகிறோம்.
இதை ரொம்ப அழகா நினைவூட்டியதற்கு நம்முடைய ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பிலும் நன்றி சொல்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்தது நீங்க யார் பேசணும்னாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். மலர்விழி. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா கௌரி அம்மா, நீங்க சொல்லுங்க. மேம் எங்க போய் மேம் இத்தனை பாடல் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க? எனக்கு அது பெரிய சந்தேகமா இருக்கு மேம் எனக்கு. வாழ்க வளமுடன். கௌரிக்கு நன்றி சொல்லணும். நேத்து கூட கௌரி சாட் பாக்ஸ்ல போட்டுருந்தாங்க, இன்னைக்கு நிறைய நான் புதிய விஷயங்கள் கற்றுக்கொண்டேன்னு. கௌரி ஒரே ஒரு சீக்ரெட் தான் அதுல. அம்மா அப்பா 2 பேரும் தமிழ் ஆசிரியர்கள். எங்க அப்பா வீட்லயே ஈவினிங் உட்கார வச்சு எங்களுக்கு அந்த ஸ்நாக் டைம்னு சொல்லுவான் பாத்தீங்களா, ஒரு சுண்டல் சாப்பிடுறப்போ, அது பொரிக்கடலை எது சாப்பிடுறப்போ ஏதாவது ஒரு கம்பராமாயண பாட்டு அல்லது நீதி நூல்கள்ல இருந்து ஔவையாரோட பாட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுப்பாருமா. இதெல்லாம் அந்த வயசுல பதிஞ்சது. கொடுத்து வச்சுங்க மேம். நீங்க நம்ம கண்ணா உருவாக்கலாம்ப்பா. எல்லா குடும்பத்துல குழந்தைகளையும் நம்ம அப்படி உருவாக்கலாம். ஜெலஸா இருக்கு உங்களை பாக்குறப்போ. நல்ல விஷயங்களை நம்ம இது பண்றது தப்பு கிடையாதுப்பா. பட் நம்ம என்ன பண்ணணும், வெறும் ஜெலஸ் ஃபீலிங்கோட நிறுத்திடாமல் நீங்க சொன்ன மாதிரி அதான் சின்ன வயசுல எனக்கு கிடைச்சது மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம உருவாக்கி கொடுப்போம் அந்த வாய்ப்பை. கண்டிப்பாக மேம். நன்றிங்க மேம். வாழ்க வளமுடன்ப்பா. வாழ்க வளமுடன். அம்மா நளினி அம்மா சொல்லுங்க. அம்மா வாழ்க வளமுடன் மேம். நான் இப்போ ரெஸ்ட்ல முதல்ல உடல் நலம் எப்படி இருக்குங்கம்மா? இல்லம்மா, நேத்துல இருந்து மெடிசன் ஸ்டாப் பண்ணதுனால இப்ப இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஏன் மெடிசன் நிறுத்துனீங்கம்மா? இல்ல, அவரே 10 நாள் போறோம் பெயின் கில்லர் போறோம்னாரு. அப்புறம் அது அந்த ஃப்ராக்சர் ஆனது கொஞ்சம் ஹீல் ஆகணும், அதனால ஃபுல்லா படுத்துக்கிட்டு தான் இருக்கணும்ட்டாரு. அதுல என்னால புக்ஸ் எதுவும் ரெஃபர் பண்ணல. நான் உங்களோட ஸ்பீச் முந்தா நாள் நீங்க நான் ஏன் பிறந்தேன்னு பேசுனீங்க இல்லையாம்மா, கனடாவுல. அது நான் இது யூடியூப்ல கேட்டேம்மா. ஒருத்தரும் அதை மிஸ் பண்ணாத அதை கேட்கணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அந்த நான் ஏன் பிறந்தேன்ல நீங்க எப்படி அத்தனை விஷயத்தையும் எப்படி நீங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி, அதுவும் எனக்கு குழந்தை கூட அதை கேட்டதுன்னா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குமா, அந்த அளவுக்கு நீங்க ஸ்பீச் கொடுத்தது ரொம்ப எனக்கு படுத்துக்கிட்டே கேட்கறதுக்கு ரொம்ப சுகமா இருந்தது, மனசும் நிம்மதியா இருந்தது. அதே மாதிரி எல்லாரும் அந்த நான் எவ்வளவு நாமளும் உங்களுக்கு கேட்டிருக்கோம், ஆனா அது நான் ஏன் பிறந்தேன்ல அப்படி நான் ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிட்டேன் அதுல. அது ரொம்ப அருமைமா. அந்த வாழ்க்கை உங்களுக்கு சொல்றதுக்கு தான்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். உண்மையில திருக்குறள் ஒண்ணு இருக்கு, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். நான் ஏன் பிறந்தேன்ல மனித பிறவியின் நோக்கமே 4 பேருக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழணும்னு. ஆனா இதையெல்லாம் செயல்ல காட்டுறது இப்போ நீங்க, நான் சொன்ன இப்ப ஐயா துரைசாமி ஐயா, அவர் தான் காரணம். நாங்க எப்பவும் சொல்லுவோம், இன்னைக்கு கூட நான் எங்க மன்றத்துலதான் ஈவினிங் தவம் செய்துட்டு வந்தேன். இப்படி ஒரு அற்புதமான அறிவு திருக்கோவிலை எழுப்பி கொடுத்ததனால் அவருடைய சந்ததிகளுக்கெல்லாம் தொடர்ந்து எத்தனை தலைமுறை, இன்னும் பேர குழந்தைங்க, அந்த பேர குழந்தையோட பேர குழந்தைங்க, எத்தனை தலைமுறை வந்தாலும் இந்த புண்ணியம் அவர்கள் தலை காக்கும் சொல்லுவோம் இல்லையா, தர்மம் தலை காக்கும்னுட்டு. அது போல நீங்கள்லாம் அம்மா எல்லாம் எவ்வளவு பெருந்தன்மையா ஒரு இடமே அப்படியே முழுமையாக சமூக நன்மைக்காக காலம் காலமாக அந்த ஊர் மக்கள் பயன்படும் வண்ணம் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கீங்கன்னா, இதுதான்மா நான் ஏன் பிறந்தேன் என்பதற்கான ஒரு நோக்கம். ஒர்க் அவுட் ஆகணுமா. இப்ப நானும் படுத்துட்டேன், அவருக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல. அது கொஞ்சம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கணும். எனக்கு எல்லாரும் வாழ்த்துறீங்க. வாழ்க வளமுடன்மா. அது செயலாகுமா. நீங்க முதல்ல இப்ப 2 பேரும் முழுமையா உடல் நலம் குணமடைஞ்சு வாங்க. நாங்க எல்லோரும் வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன்மா. நளினி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். நளினி அம்மா அவர்களும் ஐயா அவர்களும் விரைவில் பூரண உடல் நலம் பெற்று அவர்கள் சமூக சேவையை மன மகிழ்ச்சியோடு தொடர்ந்து செய்ய வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. எனக்கும் உங்க எல்லாருக்குமே நன்றிமா. வாழ்த்துக்களுக்கு. வாழ்க வளமுடன்மா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சுகன்யா ஒரு முக்கியமான விஷயம் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க.
அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம கலந்த ஆலோசனையில் என்ன முடிவு செய்திருந்தோம்னா, அகத்தாய்வு தத்துவங்கள் நம்ம எண்ணம் ஆராய்தல் துவங்கி நான் யார் வரை பேசிவிட்டதனால் அடுத்த வாரம் நீங்களே உங்களுக்கு விருப்பமான தலைப்பிலும் உரை நிகழ்த்தலாம். அல்லது உங்களுக்கு பிடித்த கவிதை, இப்ப அழகா மலர்விழி உடனே என்ன சொன்னாங்க, எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவை எப்ப தோன்றியன எத்தனையோ செயல், அந்த செயல் அக்கருத்து இன்று அனுபவத்திலோ சிந்தனைக்கோ துன்பம் அளிக்கும் எனில் அதை தவிர்ப்போம். நாங்க இது போல உங்களுக்கு என்ன கவிதை பிடிச்சிருக்கோ அந்த கவிதையை சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனோட அர்த்தமும் சொல்லுங்க. அதை தொடர்ந்து நம்ம கலந்துரையாடல்ல எல்லோரும் அதை இன்னும் ஆழமா கூட பார்க்கலாம். இப்ப சாட் பாக்ஸ்ல யார் முதல்ல முந்திக்கிறீங்களோ பேர் கொடுத்துருங்க. வாழ்க வல்லமுடன். சாட் பாக்ஸ்ல உங்க பேரை போட்டீங்கன்னாக்கா சுகன்யா அதை நோட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் வரிசையா அந்த ஆர்டர்ல வாய்ப்பு கொடுப்பாங்க. நானே இந்த ஒத்தும் உதவியும் வாழ்தல்ல எனக்கு இன்னைக்கு ஒரு அழகான நிகழ்வு நம்முடைய இணைப்புல நான் பார்த்தேன். மலர்விழி தவம் முடிச்சதும் புனிதாவுக்கு நன்றி சொல்றாங்க. அம்மா ரொம்ப அழகான ஒரு அமைதியான அகத்தவம் எடுத்து தந்ததற்கு நன்றின்னு அவங்க சொல்லி முடிச்சதுமே புனிதா வாய்ப்புக்கு நன்றி அம்மா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நான் நினைச்சேன் எவ்வளவு இனிமையா இருக்கு, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருவருக்கு ஒருவர் நன்றி பாராட்டுவது அப்படிங்கிறது எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்குது. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு, ஒத்தும் உதவியும் வாழ்தல்னு. நிச்சயமாக மனவள கலைஞர்களாகிய நாம் இதை நம் குடும்பத்தில், நாம் வேலை பார்க்கும் இடத்தில், நம் உறவினர்களிடத்தில் எல்லா இடத்திலும் கடைபிடிப்போம். நன்றி சொல்ல நம்ம முந்திக்குவோம். வாழ்க வளமுடன். புனிதா சொல்லுங்கப்பா. வாழ்க வளமுடன் அக்கா. நன்றிமா சொன்ன மாதிரிதான் உங்களோட ஸ்பீச் கேட்க கேட்க எத்தனை மாதிரி கேட்டாலும் சலிப்புன்றதே வராது. நீங்க ஒரே விஷயத்த 100 தடவை சொன்னாலும் கூட கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அந்த விதத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க உங்களோட அயராத உழைப்பினால பல இடங்களுக்கு போயிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட டயர்டாகவும் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப ஒரு வியப்புக்குரிய விஷயமா இருந்துருக்கா. அப்புறம் இப்ப சொன்னீங்க அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்க நோட் பண்றீங்க, அதுதான் உங்களோட தனித்திறன் நான் சொல்லுவேன் நினைக்கிறேன். இது ஒரு சாதாரண விஷயம் தான். அவங்க நன்றி சொன்னாங்க, அதுக்கு நான் வாய்ப்புக்கு நன்றி சொன்னதை கூட நீங்க அதை கவனிச்சு அதை இந்த இடத்துல சொல்றீங்கன்னா அதுவும் ஒரு வியப்புக்குரிய விஷயமா இருக்கு. அப்புறம் நீங்க சொன்னீங்க, அந்த அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, சொல்ல முடியுதுங்களா, நீங்க தமிழாசிரியர் அதுல சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு அந்த ஒரு இது அதே மாதிரி விஷயம் தான் சுகன்யாமா நீங்க எந்த அவங்க கர்ப்பத்துல இருக்கும் பொழுதுலே மகிழ்ச்சியோட அவங்க சின்ன வயசுல இருந்தே இந்த மாவட்டத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அப்புறம் இருந்தே அவங்க வீட்டுல இருந்திருக்காங்க. குழந்தைக்கும் குழந்தை பிறந்த பிறகும் அவங்களோட குழந்தைக்கு இவங்க படிச்சதெல்லாம் அவங்க 15 வயசு போது சொன்னாங்க. அப்பவே அவங்க மகிழ்ச்சியோட கவிதைகள் எல்லாம் சொல்றாங்களா, இடையில வணக்கம் நல்காப்பு எல்லாத்தையும் சொல்லி அந்த விஷ்ணு சகஸ்ர நாமத்தையும் முழுசா சொல்றாங்களாம். இவங்களுக்கே அது ஆச்சரியமா இருக்கா, அவங்க முழுசா சொல்றது. அந்த மலரே மலரை பாடல், அந்த பாடல் அவங்க முழுசா பாடுறாங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கும் ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரி சின்ன 5 வயசு குழந்தை சொல்றாங்கன்னா அப்ப இவங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு தனியா இருக்கு. இது எல்லாமே ஆச்சரியமா இருக்குதுக்கா. இந்த மாதிரி மத்தவங்களும் அத டைம் கிடைக்கும் போதுதான் தன்னோட குழந்தைகளுக்கு தன்னோட குழந்தைகளுக்கு யாரெல்லாம் முன்னோர் வராங்களோ ஆர்வமா இருக்காங்களோ அவங்களுக்கு நம்மளோட டைம் ஒதுக்கியாவது அவங்க அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க நம்ம முன் வரணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் புனிதா. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நிறைய கருத்துக்கள் நீங்க சொன்னீங்க. உண்மையில் என்னோட தொண்டு பத்தி ஒன்றும் பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா பாரதி சொல்றார், யாரோட தொண்டு மேன்மையானதுன்னு பார்த்தா அவர் சொல்றாரு, துறவிகள் தொண்டுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு, இல்லறத்தில் இருந்து கொண்டு அத்தனை கடமைகளையும் செய்து கொண்டு தொண்டு செய்ய வர்றாங்க பாருங்க. அவங்கதான் இப்ப நான் எப்ப பேங்க் வேலையை விட்டனோ அப்ப 100% சமூக தொண்டுன்னு வந்துட்டேன். அப்போ உங்களுக்கு அது ஈஸி. ஆனா வீட்டுல இருந்துட்டு நீங்க குழந்தைகள், இப்பதான் எனக்கு தெரியும் புனிதா வீட்டுல சின்ன பொண்ணுக்கு திருமணம் செய்தாங்க, அப்புறம் குழந்தை பிறப்பு, இவ்வளவு விஷயங்களையும் கவனிச்சுக்கிட்டே நேத்து மன்றத்துல அகத்தாய்வு 2 வகுப்பு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுதான் பாராட்டுக்குரிய விஷயம். அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதனால உங்களோட தொண்டெல்லாம் தான் எப்பொழுதுமே உயர்வாக கொண்டாடப்பட வேண்டிய விஷயமா. இன்னொன்னு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எப்படி கவனிக்கிறதுன்னா, நம்ம தவம் செய்தாலே
மகரிஷி சொல்ற மாதிரி அந்த ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை எல்லாருக்கும் வந்துரும் பாருங்க. தவம் செய்ய 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 எந்த ஒரு சின்ன விஷயமும் வந்து நம்முடைய பார்வையில இருந்து தப்பாது. அது வந்து தவத்தினுடைய ஒரு மேன்மை. அப்புறம் புனிதா ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க. எப்படி வந்து ஒரு அம்மா வந்து கருவுற்ற காலத்திலிருந்தே வந்து அருட்தந்தையோட கவிதைகளை கேட்க 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 இந்த குழந்தைகளுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். இனிமேல் நாம என்ன பண்ணணும், அப்படி கருவுற்ற காலத்துல இருந்து கேட்க முடியாட்டி கூட குழந்தைகளுக்கு எந்த குழந்தையா இருந்தாலும் சுவாமியோட கருத்துக்களை சொல்லி கொடுக்கணுங்கிறது புனிதா வந்து இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்கப்பா. நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி நம்ம இளைய தலைமுறைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுப்போம். மிக்க நன்றிமா, வாழ்க வளமுடன். மலர்விழி சொல்லுங்கப்பா. இல்லைங்கம்மா, ரொம்ப சிறப்பு. ஐ மீன் இந்த இணைப்புல இணைஞ்சுக்கிறதே ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பாக்கியமா தான் நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு இருக்கு. ஒவ்வொரு உரையிலயும் நீங்க சொல்றது வந்து ஒரு கருத்தோட இன்னொரு கருத்தை இணைத்து ஆம், பாரதியார் கவிதைகள், திருக்குறள் ஆகட்டும், இன்னும் திருமூலர், திருப்புகழ் அந்த மாதிரி மகரிஷியோட கருத்துக்களோட இந்த கருத்துக்களையும் இணைத்து ஒரு முழுமையான ஒரு இதுவா குடுக்குறீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப கண்டிப்பா என்ஜாய் பண்றோம்மா. இன்னொன்னு வந்து நீங்க வந்து சொல்றதும், செய்யறதும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால எப்பயும் சொல்ற மாதிரி உங்களுடைய வார்த்தைகளுக்கு வந்து வலிமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதுதான் ஒவ்வொருத்தர் பேசும்போதும் தெரியுது. அது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் அப்படிதான் இருக்குமா. ஸோ கண்டிப்பா வந்து உங்கள பார்த்து கத்துக்கிறதுக்கு நெறைய இருக்கு. ஸோ நாங்களும் வந்து கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம். வாழ்க வளமுடன்மா மலர்விழி, மிக்க நன்றி. நீங்க ரொம்ப அழகா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இந்த சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள இடைவெளி ஆரம்பத்துல எல்லாருக்குமே ஜாஸ்தி தாமா இருக்கும். நம்ம நினைப்போம் கோவப்படக்கூடாதுன்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஆனா நம்மளால அதை பின்பற்ற முடியாது. அதே போல வந்து சில விஷயங்களை வந்து நம்ம செய்யணும்னு நினைப்போம். காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும், கண்ணாடி பயிற்சி செய்யணும், செய்ய முடியாமல் போகும். ஆனா தியானம் செய்ய செய்யவே தான்ப்பா இந்த இடைவெளி குறைஞ்சுக்கிட்டே வரும். நம்ம என்ன சொல்றோமோ அதன்படி செயல்படவும் துவங்குவோம். அதனாலதான் திரும்ப திரும்ப அருட்தந்தை என்ன சொல்லுவாங்க, அகத்தவம் அகத்தவம் அகத்தவம். அதுவும் ரொம்ப அழகா மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, தவம் ஒன்றேதான் வழி, யாராக இருந்தாலும் தவ முறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும், பவ வினைகள் புதிது எழா, முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருளும் காணும், சிவநிலையை சீவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது, எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறு உலகில் எண்ணிப்பாரிர். தவம் அறம் இந்த ரெண்டும் தான்ப்பா மனித குலம் ஈடேறுவதற்கான ஒரே வழி. ஆக நாம் ஒவ்வொரு நாளும் தவம் செய்வோம், அறநெறி வாழ்க்கை வாழ்வோம், மனிதராக பிறந்த இந்த பிறவியின் நோக்கத்தை அடைவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். யாருமே சாட் பாக்ஸ்ல போடலையேப்பா அடுத்த வாரம் யாரெல்லாம் நீங்க பேச விரும்புறீங்கன்னு. மேம் வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன் அமிர்த கௌரி, சொல்லுங்கப்பா. மேம் நம்ம தவம் பண்றோம் இல்ல மேம், துரியாதீத தவம் போறோம் இல்லைங்களா மேம். பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம நிறைய கோள்களை வந்து நம்ம இமேஜின் பண்ணி உள்ள போறோம். சில டைம்ஸ் சுத்த வெளி கிடைக்க மாட்டேங்குதுங்க மேம், என்ன மேம் பண்றது? வாழ்க வளமுடன். அதாவதுப்பா சுத்த வெளிய பார்த்த அனுபவம் இல்ல, அதனால அது கிடைச்சா கூட நமக்கு அது கிடைச்சதா கிடைக்கலையானே தெரியாம இருக்கும். ஆனா நல்லா ஆழ்ந்து போகுது மேம், கை கால் வலி. அது கடைசியில கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் விரித்து போறதே தெரியுது. அதனால வந்து அதோட வந்து விட்டுற வேண்டியதுதான்ப்பா. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டவர். ஆமா, அத வந்து நம்ம வந்து வார்த்தைகளால எல்லாம் வர்ணிக்க முடியாது. ஆனால் தொடர்ந்து முயற்சியோடு தவம் செய்யுங்க. நமக்கு நல்ல கூட துரியாதீதம் சுத்த வெளி சித்தி ஆகி இருக்கும். ஆனா நமக்கே அதை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால நம்ம செஞ்சோமா செய்யலையா அப்படி எல்லாம் ஒரு டவுட் வரும். நீங்க அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. நல்லா யூடியூப்ல ஆமா சுவாமிஜியோட வாய்ஸ்ல ஆன் பண்ணிட்டு உட்கார்ந்துக்கோங்க. மன்றத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு, கூட்டுத்தவத்துல கலந்துக்கோங்க. இல்ல தனியா வீட்டுல செய்யற மாதிரி இருந்தா நல்ல அருட்தந்தையோட குரல்ல தவம் செய்யுங்க. அவரே காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பண்றேங்க மேம்.
ஆமா, அழகா பண்ணுங்கப்பா. அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். பிரம்ம முகூர்த்தத்துல பண்றீங்க. நல்ல தவம் செய்யுங்க. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க மேம், நன்றிங்க மேம். வாழ்க வளமுடன் மேம். நம்ம நேரம் கருதி நிறைவு பகுதிக்கு போலாம். மலர்விழி, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய விஷயம் எப்பயும் போல நிறைய விஷயங்கள் எல்லார்கிட்ட இருந்தும் கத்துட்டோம். அம்மாவும் நமக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து எப்பயும் சொல்ற மாதிரி சிந்தனை, நம்மளோட மனிதனுடைய சிறப்பே வந்து சிந்தனை தான். சிந்தனை ஆற்றலை வளர்த்துப்போம். அதனால இப்ப வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ற கருத்துக்கள், கேட்கிற கருத்துக்கள் அதோட விட்டுடாம அதை பத்தி தொடர்ந்து சிந்தனை செய்வோம். சிந்தனை பண்ணதான் நமக்கு வந்து அதோட முழு பலனும் கிடைக்கும். அப்பதான் நம்ம மகரிஷிக்கு வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்னும் ஆழமா இருக்கும். அம்மா சொல்ற மாதிரி தவம் நல்லா பண்ணுவோம். நமக்கே ஒரு செல்ஃப் டெஸ்ட் அந்த மாதிரி ஸோ நமக்கு வந்து தன்முனைப்பு போயிருச்சா, கோபம் குறையுதா, அந்த மாதிரி தவமும் அகத்தாய்வும் தொடர்ந்து பண்ணி நம்மளோட சிந்தனை ஆற்றலையும் நம்மளுடைய வாழ்க்கையோட தரத்தையும் கண்டிப்பா வந்து உயர்த்திப்போம். அம்மா சொன்ன கருத்துக்களை திருப்பியும் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிந்திப்போம். இன்னைக்கு முக்கியமா வந்து ஒத்தும் உதவியும் அன்போடும் கருணையோடும் வாழ்றது எப்படி, காம்படிஷன் இல்லாம எப்படி கோஆபரேட்டிவா இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐயா நமக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க மனம் பத்தி. ஸோ எல்லாத்தையுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். எப்பவும் போல நம்ம வந்து உலக நல நாட்டம், உலக நல வாழ்த்து சொல்லி இன்றைய நிகழ்ச்சிகளை முடிச்சுக்கலாம். உலக நலம் நாட்டம் பாடுறதுக்கு ஏதாவது ரெடியா இருக்கீங்களாப்பா? வாழ்க வளமுடன். நான் பாடிட்டுங்களா? பாடுங்கம்மா. ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பார் முழுதும் பொருள் துறையில் சமநேர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வ நிலை அகத்துணரும் இறை வணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம், நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப ரொம்ப சிறப்பா பாடினீங்க. அடுத்ததாக உலக நல வாழ்த்து பாடுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க பாடலாம். அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்க. மலர்விழி, ஒரு நிமிடம்மா. உலக நல வாழ்த்துக்கு முன்பு யார் பேர் கொடுக்குறீங்க? அமிர்த கௌரி, நீங்க முதல்ல பேசுறீங்களா? அடுத்த வாரம் மேம் நான் பேசுறேன் மேம். ஓகேம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா நல்லி அம்மா, சொல்லுங்கம்மா. நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு பேசணுமா, யாரும் வரலன்னாங்கன்னா நான் கலந்துக்கிறேம்மா. தாராளமாங்கம்மா. நம்ம நிறைய பேர் இல்ல, நீங்க முதல்ல எல்லாம் பேர் கொடுக்கறவங்களுக்கு முதல் வாய்ப்பு. ஓகேம்மா. நானு அம்மா போட்டாங்க, சிவகாமி அம்மா அழகா மெசேஜ்ல வந்து நான் அடுத்த வாரம் ஒரு கவிதை சொல்லி அதனோட அர்த்தமும் சொல்றேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அதே போல வந்து கௌரி, நளினி அம்மா 2 பேரும் நீங்க எது வேணா பேசலாம், தலைப்பும் பேசலாம், அல்ல கவிதை சொல்லி அதனோட விளக்கமும் கொடுக்கலாம், அது உங்க விருப்பம். சரி, இப்ப 3 பேர் வந்து தயாரா இருக்காங்க. வாழ்க வளமுடன். மற்றவர்களும் விருப்பம் இருக்கவங்க வந்து நீங்க பேர் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாளைக்கு அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம். மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன். இப்ப உலக நல வாழ்த்துக்கு யார் வரீங்க? வாழ்க வளமுடன். நான் சிவகாமி அம்மா பாடலாமா? பாடுங்கம்மா. பாடுங்க ஆண்டி, இது என்ன கேள்வி? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து சிந்தனையாளர்களுக்கும் எனது இனிய காலை மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாற்றி நடக்கட்டும்,
கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், அமைதி அமைதி அமைதி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஆண்டி, ரொம்ப நன்றி. புனிதாவும் அடுத்த வாரம் வந்து கவிதை சொல்றதுக்கு சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. சோ அடுத்த வாரத்துக்கு வந்து இப்ப 4 பேர் புக் ஆயிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரோமாவுக்கு ரொம்ப நன்றி. மிகவும் மன நிறைவான செஷன்னு போட்டிருக்காங்க. உண்மையில உங்களை மாதிரி இருக்கவங்க எல்லா பெரியவங்களும் இதுல இணைஞ்சிருக்கிறது தான்மா இந்த மன நிறைவுக்கு காரணம். எல்லோரும் வந்து கொடுக்கிற அந்த வாழ்த்து அலைகள் தான் வந்து நமக்கு மன நிறைவை ஏற்படுத்துது. சோ இது ஒரு அழகான ஒரு நல்லது ஒரு குடும்பம் இது. அதனால அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். சரோமா சொல்லுங்க. அனைவரையும் வாழ்த்தும் உங்களுக்கு மிக்க நன்றி அம்மா. நீங்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நம்ம கரெக்டா அம்மா சொன்ன மாதிரி நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் மாதிரி நிறைய விஷயமும் கத்துக்கிறோம். நல்ல குடும்பமாவும் இருக்கோம் அம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. உண்மைதாம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பல்கலைக்கழகம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுஷீலா அக்கா, திருவாசகி அக்கா, வாழ்க வளமுடன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சோனா காலேஜ் ப்ரொஃபசர் அமுதா மேம் வந்து ரெகுலரா ஜாயின் பண்றது. வாழ்க வளமுடன் மேம். நான் அவங்களுக்குலாம் ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் ஜாயின் பண்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சரிப்பா, எல்லோருக்கும் லேட் ஆகுது. அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். சத்யாம்மா சாட் பாக்ஸ்ல என்ன போட்டிருக்காங்க? வாழ்க வளமுடன். நீங்க பேசுறதுக்கு பேர் உங்களது வருண் தான் பாத்துட்டு இருந்தேன். சத்யா மேம் கண்டிப்பா நான் பேசுவேன் மேம். ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்லலாம். இல்ல ஊர்ல இருக்கீங்களான்னு பாத்துப்பாங்க மேம். இன்னும் 1 வாரம் இருக்குல்ல, அடுத்த செவ்வாய் தானே. ஓகே மேம், I'll try மேம். கண்டிப்பா உண்டு. ஓகே, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நமக்கு வந்து இதே இணைப்புல பெண்கள் மட்டும் காலையில 6 to 6:30 நம்ம இணைஞ்சுக்கிறோம். யாருக்காவது நேரம் இருந்தா தாராளமா அதுலயும் கலந்துக்கலாம். 6 to 6:30 சரியா, அரை மணி நேரம். நன்றி. நன்றிப்பா, எல்லோருக்கும் நன்றி. வாழ்க வளம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். மேம் அன்மியூட் ஆகல. இப்பதான் மேம் அன்மியூட்